ஸோ சின்ன வயசுலேருந்து எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோன்னே தெரியாத ஒரு காலேஜ் அண்ட் ஸ்கூல் லைஃப். அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக ஏதாவது வாழ்க்கையில் உருப்படுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த மோட்டோ விளாக் கை கொடுத்துச்சு. எனக்கு ஒன்றும் பெரிய ஆசைலாம் எதுவும் இல்லைங்க. நிறையா ட்ராவல் பண்ணணும், நிறையா மெமரிஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் ரைட். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் நான் என்னோடய பைக்கில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஃபன்னாக இருந்தது, நாங்கள் எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றத நீங்களும் என் கூட கடைசி வரைக்கும் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நான் அந்த சீரீஸுக்கு வச்ச பேர் கொல்லி முதல் கோடை வரை. வெல்கம் பேக் டு மை vlog, ஜீக்ஸ் vlog. ஹலோ காய்ஸ், கடைசியாக நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ தான் இதுக்கு படைத்தேன். உள்ளே எப்படி கேட்குதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். எஸ், நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. இல்லை மோர் தென் 3 ஹவர்ஸ் மேலே ஆகுது. மோர் தென் நான் கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன் நான் கேமரா ஆன் பண்ணல, ஏன் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்றது நான் போக உங்கள்கிட்ட கண்டினியூவாக சொல்கிறேன். ஏன் ஆன் பண்ணல அப்படின்னா, மேஜரான ஒரு விஷயம் இருட்டாக இருந்தது, இப்போ தான் விரிஞ்சிருக்கு. அது ஒரு மேஜரான விஷயம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ எஸ், நம்ம இன்றைக்கி கொல்லி ஹில்ஸ் தான் போயிட்டுருக்கோம். எஸ், நம்ம சென்னையிலேருந்து கொல்லி ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா பிளான்ஸ்லாம் இருக்குது. இன்னும் விழுப்புரத்து இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம பசங்க கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரு 10 to 20 மினிட்ஸில் வந்துடுவாங்க. நம்மளும் 10 to 20 மினிட்ஸில் நம்ம விழுப்புரம் ஹைவேஸில் போய் கனெக்ட் ஆகிடுவோம். எஸ், பாருங்கள், இப்போ தான் சூரியன் நம்மளுக்கு அருள் தர ஆரம்பிச்சிருக்காரு ஆஃப்டர் 3 hours ரைட். ஸோ நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ வி கண்டினியூ அண்ட் டாக். ஓகே, see that morning view. காலையில் வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. see the view man, வேறு லெவலில் இருக்குது. வா, காலங்காத்தால் அம்மா நம்ம இங்கே பிரேக் எடுப்போம். ஸோ வர்றவங்க அந்த வே வந்துக்கிட்டே இருக்கட்டும். ஓகே, நம்ம இங்கே டீ பிரேக் எடுத்துகிட்டு அவங்க வராங்களாம். லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ இந்த இடத்துல அவங்க மீட் பண்ணட்டும். ஸோ நம்ம டீயும் காஃபியும் குடிப்போம். ஓகே, அவங்க வந்தோடனே நான் பேசுகிறேன். ஓகேவா, போ. வந்துட்டானுங்க பாருங்கப்பா ரைடர்ஸ். ஹாய் ஷான். திரும்பி ரைடருக்கு வணக்கம் சொல்லுங்கப்பா. நம்ம டீ குடிச்சாச்சு. நம்ம இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். நம்ம ரைடர்ஸ்லாம் கூட நம்ம கூட சேர்ந்துட்டாங்க. இவர் ஷான், இவர் தேவா. ஸோ இவங்க 2 பேர் தான் நம்ம கூட சேர்ந்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போய்கிட்டே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சிருக்கு. மீதி இன்னும் ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இங்கேருந்து கொல்லி ஹில்ஸ் கிட்டே இருக்குது. கொல்லி ஹில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு போயிட்டே அப்படியே vlog பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இவங்க 2 பேர் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க, நான் பின்னாடி வருவேன். ஏன்னா என் பேக்கை இப்படி கட்டி வச்சுருக்காங்க. எல்லா லக்கேஜும் ஆமாம், எல்லா லக்கேஜும் இப்படி கட்டி வச்சுருக்காங்கப்பா. ஸோ இவங்க வண்டி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்களும் டியூக்கு. ஸோ ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு நம்ம ஸ்கூபியை. ஸோ இவங்களும் வந்துட்டாங்க. ஸோ இவங்களோட பேக் தான் அந்த ரெட் கலர் பேக்கு. மேலே என்னோடய பேக் இருக்குது. ஸோ கீழே லைனாக நம்ம பேக் வச்சுருக்கோம். இதான் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ முடிச்சாச்சு. ஸோ அவங்களும் பேக் பண்ணிடுறாங்க. அவங்க தான் முன்னாடி போகிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தேவா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம அப்படியே போய் இந்த டீக்குக்கும் அந்த டீக்குக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த ஹேண்டில் பேர் இருக்குது, ஹேண்டில் பேர் இல்லை. ஆமாம், இது 8 மாதம் குழந்தை. அது நியூ பார்ன் பேபி, 2 month குழந்தை. என்னென்ன பேசுகிறா, நீங்கள் பேசணும்.
ஸோ நம்ம வந்து ரைடு வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து கொல்லிமலை ஸ்கீயை போய் தான் நம்மளுக்கு ரெஸ்ட்டு. ஸோ அவங்க 2 பேர் வந்து அந்த பைக்கில் வராங்க. அவங்க லக்கேஜ்லாம் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம ரைடு வந்து அஃபிஷியலாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து யூடியூப் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட யூடியூப் வந்து இதுமாரி தான் வந்து மிக்க போகிறாங்க. வெயில் வந்து பல்ல காட்டி இழுக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பின்னாடி வர சமையல் லக்கேஜ் வேறு கட்டிட்டானுங்க. ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்கும்போது தான் கோபுரம் நம்மளோட வேலையை காட்டும். ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருந்தால் கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து தலைவன் வந்து ஹேங் ஆகிட்டான். சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஆசை வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பைக் வாங்கணும், சூப்பர் பைக் வாங்கணும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணணும். அதுவும் வந்து சும்மாலாம் இல்லை, ஃபுல்லாக ஜாக்கெட்டோட ஃபுல் கவரோட. ஸோ நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்தது எனக்கு. ஸோ அது எப்படி எனக்கு வந்து சொல்கிறதுன்னு தெரியல. நான் ட்ரீம் பண்ண மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த நான் பண்ண ட்ரீம் வந்து நடக்குதுன்ற போது ரொம்ப ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அது எப்படி அந்த ஃபீலிங்ஸை நான் வெளில சொல்லிக்கிறதுன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ எனக்கு யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பெரிய ஆசைலாம் கிடையாது. பட் ஆனால் நல்ல பைக் வாங்கிட்டு ஊராக நல்லா சுற்றணும், எல்லாத்துலேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு வந்து ரொம்ப ஆசை. ஸோ அது வந்து எனக்கு வந்து நடுவில் வந்து யூடியூப்பாக மாறலாம். ஏன்னா சென்னையிலேருந்து கொல்லி ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். எஸ், இப்போ வந்து சென்னையிலேருந்து கொல்லி ஹில்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கோம். மொத்தமாக கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 325 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட 177 கிலோமீட்டர்ஸ் கிட்ட முடிச்சிடும். ஸோ இன்னும் நமக்கு வந்து 200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ என் கூட வந்து டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோட பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்க 2 பேரும் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க நடுவில். ஸோ அவங்களும் வந்து விளாகர் தான். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் தென் வந்து இப்போ நாங்கள் போகிற ரூட் வந்து இதுதான். நான் உங்களுக்கு வந்து இது போடுறோம் பாருங்க. ஸோ நாங்கள் இந்த ரூட்டில் தான் நாங்கள் வந்து போகிறோம். ஸோ இப்போதைக்கு 200 கிலோமீட்டர் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் கிராஸ் பண்ணுற 4வது டோல்கேட் இது தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 3 டே ரெக்கார்ட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஏன்னா இருட்டாக இருந்தது. ஸோ அதுதான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இது எங்களோட 4வது டோல். ஸோ திருச்சி, திண்டுக்கல், மதுரைலாம் இந்த ரூட்டில் தான் போகணும். அதை போட்டிருக்கு, அதுதான் இந்த ரூட் தான் அது. சி ஹைவேஸ் மேன், காலி ரோடு, அப்படியே ஜாலியாக போக வேண்டியதான். பட் பி சேஃப். அப்படியே ஜாலியாக அப்படியே நம்ம ட்ரீம் பண்ணதான் நடக்கும் போது அந்த உள்ள ஒரு சாங் ஓடுது பாருங்க மனசுக்குள்ள. அப்பா அப்படிதான் இருக்கு. ரைட் திரும்புகிறோம். இப்போ கூட நிறையா ரைடர்ஸ் வராங்க பாரு. மறுபடியும் ஒரு ரைடர் போயிட்டுருக்காரு. நம்ம தாண்டுற 7வது டோல். 4, 5, 6வது டோல்னு நினைக்கிறேன். 6th டோல்னு வச்சு போகுது. 6th டோல் இன் பிட்வீன் ஆஃப் சின்ன சேலம் கிட்ட நம்ம வந்துட்டோம். எப்படியோ ஆத்தூருக்குள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ ஆத்தூர் கிட்ட ஒரு ஊரில் தான் சாப்பிட்டோம். இந்த ஊரில் தான் சாப்பிட்டோம். சும்மா வேறு லெவல். நிறைய சாப்பிட்டோம். 190 ருபீஸ் தான் பில்லு. நான் வந்து பரோட்டா, கொத்து நிறையா இருந்தது. சரி, எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் சாப்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பெட்ரோல் மட்டும் அடிச்சுட்டா மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான். ஸோ ஸ்பீடு கிடைக்கல. கடைசியாக நார்மல் பெட்ரோலே போட வேண்டியது. செக். ஓ, ஆக்சுவலாகவே இந்த ரூட்டு வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. பாருங்களேன், அப்படியே 2 சைடும் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நடுவில் வந்து மலை. வேறு லெவலில் இல்லை வியூவு. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. அதெல்லாம் நான் வந்து வேறு லெவலில் இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மலை தான் நினைக்கிறேன். அந்த மலை தான் நம்ம பெண்ட் ஏற போகிறோம். ஸோ சுற்றிட்டு ஏற மாதிரி இருக்கும். ஸோ வாங்குவோம். ஆக்சுவலாக கொல்லிமலையோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அஃபிஷியலாக வந்து நம்ம ஹேர்பின் பெண்டில் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எத்தனை மணிக்கு மலை ஏறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் செமையாக ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1:30, 2 ஆகிடுச்சு டைமு. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து மலையே ஏறுறோம். ஸோ கிட்டத்தட்ட 74 பெண்டுகள் வந்து இருக்குது. கொண்டை ஊசிகள் வந்து இருக்குது. ஸோ இது செக் போஸ்ட் போட்டு தான் மேலே போகணுமா? கேட்டுக்கோங்களா தெரியலைங்களே. நான் பைக் போகலாமா?
பைக் போகலாம் அப்படின்ட்டாங்க. கார் மட்டும் செக் பண்ணுறாங்கப்பா. பைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் ஆர்டிபிசிஆர் கோவிட் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்கன்னு நினச்சேன். பட் எதுவுமே கேட்கல. ரொம்ப 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 சந்தோஷம். கடைசியாக மலை ஏற போகிறோம். ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு. நம்ம ஷான் வந்து ரொம்ப ஜாலியாகிட்டாப்ல, தான் டான்ஸ் ஆடிக்கினே வராரு. வேறு லெவல். 500 meters above sea level. ஸோ யாராச்சும் கொல்லிமலைக்கு வரீங்க அப்படின்னா நிறைய பென்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ரொம்ப பெரிய ரோடெலாம் போடல, சின்ன ரோட். பட் ரோடு நல்லாயிருக்கு. என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே குரங்கு இருக்குது. அதுவும் எல்லாமே பெரிய சைஸ் குரங்குல, எல்லாமே குட்டி 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 குரங்குச்சு. ஸோ பார்த்து ஓட்டுங்க. ஸோ நம்மளால் அதுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால் நம்மளுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓட்டணும். ஸோ ரொம்ப ரேஷ் டிரைவும் ஓட்ட தேவையில்ல. பட் ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஓட்டலாம். குரங்கு அந்த ரோட்லேயே உட்காந்துட்ருக்கு. இங்கே பாருங்க, ஏதாவது சாப்பாடு தருவாங்களான்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கு போல். 13வது கொண்டை வீசி வந்து நம்ம வளையிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் வேறு லெவல் ஒரு வியூ இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டு போய் காட்டலான்னு பார்த்தேன். இது வந்து 18வது கொண்டை ஊசி வளைவு. திடீர்னு லாரி வருவா. ஐயோ ரோஸ் காலு எப்படி போகிறான் பாருங்களா அவன். எஸ், வேறு லெவல் கொண்டை ஊசி வளைவு பாது. ஏன்னா ரொம்ப நேரமாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது பெருசாக போகும். இது வந்து 23வது கொண்டை ஊசி வளைவு. பைக்கிடுமான அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏறாப்புல. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 20வது பெண்டில் தான் இருக்கும். நம்ம குரங்கு வேறு உட்காந்துட்றாப்புல, ஏதாவது பண்ணிட போகிறாப்புல. ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல வியூ, அட்டகாசமாக இருக்குது. ஆனால் தெரியுமா, இதுதான் வேறு லெவலா. 33வது கொண்டை ஊசி வளைவில் இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குப்பா, சூப்பராக இருக்குது மேன். செம பெரிய இது. ஸோ அந்த வியூவை ரசிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறுவோம். வேறு லெவலில் இருக்குப்பா வியூ. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதோட கொண்டை ஊசி வளைவோட நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னா 34. ஆமாம், 34வது கொண்டை ஊசி வளைவு இது. ஸோ வந்தீங்கன்னா நின்றுட்டு பார்த்துட்டு போங்க. 34லேருந்து இந்த மாதிரி சூப்பர் இடம்லாம் வந்துடும். ஸோ நின்று நிதானமாக பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கே போகலாம். ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல நின்றுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், அங்கங்கே குட்டி குட்டி மலை குன்றுகள் இருக்குது. ப்ளஸ் நம்மளோட வ்ளாக்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறப்போ நீ வந்தவுடனே வேறு லெவல் ரைடா. சின்ன ரைட்லாம் இல்லை, பெரிய ரைடு. 39 ஹேர்பின்.
வச்சிரும் ஜில் வந்து. ஸோ உங்களுக்கு வந்து 30லே வந்து செமையாக ஃபீல் ஆகும் ஜில்லாக இருக்கிறது. இப்போ வந்து ஃபீல் ஆகுது அப்படியே லைட்டாக. பட் ஆனால் உச்சி வெயிலுன்றதால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஜஸ்ட் வந்திருப்பேன். சோளக்காடு கோஸ்லோ. ஸோ நம்ம சோளக்காடு கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் போட்டிருக்கு, சோளக்காடு போட்டிருக்கு பாருங்க. ஓ, இது மலை கிராமம் போல். சுற்றி பைன் ட்ரீன்னு நினைக்கிறேன். இது ஈக்லப்பட்டஸா இல்லை பைன் ட்ரீயாக தெரில. அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்கலாம். அப்படியே ஃபுல்லாக பைன் ட்ரீ தான். எப்படா போகிற சைக்கோ. இங்கே இதில் சின்ன ஏதோ ஓடை மாதிரி ஒன்று இருக்குது. திங்க் ஓடை தான் நினைக்கிறேன். அதுக்காக வந்து டேம் மாதிரி போயிட்டுருக்கு. ஆக்சுவலி வி ரீச் கொல்லிமலை போட் ஹவுஸ், பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் சேக்குபாரா வியூ பாயிண்ட் 2 கிலோமீட்டர்ஸ். சரிவா ஏன்டா இருக்கு வா மச்சான் ஜூஸ் வாங்கினா உள்ளே போனாலாம் டவர் கிடைக்க மாட்டேங்குது. போக்குள்ள 300 ரூபா ரிட்டர்ன் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் குறைக்க மாட்டாங்களாம்மா? ஃபிக்ஸ்டு ரேட்டா? இங்கே பார்க்கல பேனர்லாம் பார்த்துட்டு வந்தால் அட்வான்ஸ்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. என்னமோ போட்டு நான் கேட்டேன். இல்லைங்க ஃபிக்ஸ்ட் ரேட்டு எல்லாம் டிஸ்கவுண்ட் கேட்குறீங்க. நீங்கள் தாங்க டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டீங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட் தான் போகிறோம். அங்கே போயிட்டு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரூமுக்கே வந்துடும். மேபி வேறு எதாவது இருந்தால் கூட போய் பார்த்துட்டு வரலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அவங்களும் வரானுங்க. நம்ம இங்கே தான் கிளம்பி அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர மாதிரி தான் எங்கள் ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் பிளானு. ஓகேவா? வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ கேமரா வச்சு வீட்டுக்கு வேண்டி தான். இதில் ஒரு ரெசார்ட் என்ன தெரியுமா, எங்கே பார்த்தாலும் பெப்பர் செடிகளாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பெப்பர் செடி, எங்கே பார்த்தாலும் பெப்பர்ஸ். ஆக்சுவலாக இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா சிக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வாடா, நீ நம்ம பிளாக் பண்ண போறியா? ஸோ நம்மளும் சிக்குப்பாறை வியூ பாயிண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக நீங்கள் ஸ்டேலேருந்து வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த வியூ பாயிண்ட் வந்து நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுதான் நம்ம இன்றைக்கி வந்திருக்க சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து உலக அழகத்தை பார்த்தா எப்படி இருக்கும், மாசாக இருக்கா? அந்த இடத்துலாம் போனால் சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் போனால் ஸ்பேஸ் விட்டு போடுறா தெரியா? எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? பாண்டிச்சேரி போகிறோம். பாண்டிச்சேரி சப்ஸ்கிரைபர்ஸ் கஷ்டம். ஓ 12 பேர் இருக்கோம். நாங்கள் 12 சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பரவாயில்ல, சொன்னதுக்கே தேங்க்ஸ் ப்ரோ. நெட் லோட் ஆனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம். ஓகே. என்ன மனுஷன் சங்கீத் எங்கேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரீங்களா? எங்கே எத்தனை நீங்கள் ஸ்டே? 4 days. இது பைக்கில் வந்துருக்கீங்க? எங்கே சென்னையிலேருந்து பைக்? ஆட் பண்ணுவீங்களா? ஆட் பண்ணுவோம். சென்னையிலேருந்து பைக்.